உலகெங்கும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களே, என் நெஞ்சம் நிறைந்த அன்பர்களே, 12 ராசிக்காரர்களுக்கும் ஒரு அற்புதமான மாசம் பிறக்கிறது. ஆவணி மாதம். தமிழ் வருடத்துல சொன்னா இது பராபவ வருஷம் ஆவணி மாதம். ஆங்கில வருடத்தை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் 15 செப்டம்பர் 15 என்று நம்ம தோராயமா வச்சுக்கிறோம். இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது, நம்ம ராசிக்கு இது என்னென்ன பலன்களை தரப்போகிறதுன்னு பார்க்க போறோம். தனுசு ராசி என்பர்களே, தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் மிக மகிழ்ச்சியான ஒரு மாசம். என்ன காரணம்னா, உங்க ராசிக்கு பாக்கிய ஸ்தானம் ரொம்ப சிறப்பா இருக்கு. பொதுவாகவே ஒரு ஜாதகத்தை எடுத்த உடனே நம்ம என்ன பார்க்கிறோம், ராசிக்கு அதிபதி எப்படி இருக்கார், திரியோணங்கள்ல என்ன கிரகம் இருக்கு, இதெல்லாம் நம்ம கவனமா பார்க்கிறோம் இல்லையா. இப்போ உங்களுக்கு திரியோணம் பாக்கியஸ்தானம், 9வது ஸ்தானம், தர்மஸ்தானம் எடுத்துக்கலாம். அந்த ஸ்தானத்துல சூரியன் உட்கார்ந்துருக்கார். என்ன பெரிய ஒரு அரசு விஷயங்கள், நிறைய நலத்திட்ட உதவிகள் இந்த மாசம் தனுசு ராசிக்கு கிடைக்கும். நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு அரசாங்கத்துடைய ஒரு சப்போர்ட் வேண்டியிருக்கு அப்படின்னா இந்த மாசம் அந்த சப்போர்ட் கிடைக்கும். நிறைய தனுசு ராசிக்காரர்களுக்கு அரசியல்வாதிகளோடு தொடர்பு ஏற்படும், விஐபிக்கள் தொடர்பு ஏற்படும். இது உங்கள் வாழ்க்கையில ஒரு வளர்ச்சியை நோக்கி உங்களை கொண்டு செல்லும். அதே மாதிரி இந்த மாசம் பாருங்க, சுக்கிரன் முதல்ல உங்களுக்கு நீச்சமா இருக்காரு 10ஆம் இடத்துல. சுக்கிரன் நீச்சமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் முதல்ல உங்க ஹெல்த்துக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. கண் நோய்கள் இல்ல சுகர் கம்ப்ளைண்ட் இப்படி இருக்கக்கூடியவங்களா இருக்கீங்களா, ஒரு மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துட்டா போதும், சூப்பரா இருக்கும் இந்த மாசம். அதே போல பெண் தொழில் முனைவோர்கள், அவங்களுக்கு இந்த மாசத்துடைய செகண்ட் ஹாஃப்ல பெரிய வெற்றிகள் இருக்கு. செப்டம்பர் 1 பெண் தொழில் முனைவோர்கள் நல்ல லாபம் வரும், புதிய தொழில் துவங்குவீங்க, கம்ப்யூட்டர் கம்பெனிகள்ல பலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், இதெல்லாம் சரி. ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு விஷயம் நீங்க கவனம் வச்சுக்க வேண்டியிருக்கு, குறிப்பாக இளம் பெண்கள். இளம் பெண்கள் உங்களுடைய சுய பாதுகாப்புல அக்கறை எடுத்துக்கோங்க. உங்க ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய 10ஆம் இடத்துல சுக்கிர பகவான் நீச்சமாக இருப்பதும், சுக்கிரனுக்கு ஸ்தானம் கொடுத்த புதன் பகவான் மறைந்து இருப்பதும் அந்த காலத்தில் உங்களுக்கு பாதுகாப்பானது அல்ல. உங்கள் குடும்ப பாதுகாப்பு தான் உங்களுக்கு முக்கியம். நீங்க சோசியல் மீடியாவில் உங்களை பற்றிய போட்டோவை போடுறது, அதில் ஆரம்பிச்சு நண்பர்கள், புதிய நண்பர்கள்ட்ட பழகுவது எல்லாமே எச்சரிக்கையாக இளம் பெண்கள் இருக்க வேண்டிய மாதம் தனுசு ராசியை சேர்ந்த இளம் பெண்கள். அதே நேரத்தில் இந்த மாசத்துடைய செகண்ட் ஹாஃப், யாரெல்லாம் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அந்த பிசினஸ்ல நல்ல வருமானம் வரப்போகுது. நீங்க எதிர்பார்க்கிற ஒரு நல்ல வருமானம் வரப்போகுது, எதிர்பாராத வருமானமும் வரப்போகுது. அதுதான் உண்மை. புதுசா கம்பெனி ஆரம்பிக்கக்கூடிய யோகம் பலருக்கு உண்டு. யங்ஸ்டர்ஸ் தைரியமா ஒரு புது பிசினஸ் ஆரம்பிப்பீங்க, 2-3 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பீங்க, ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம் நினைப்பீங்க, அப்படி கூட இருக்கும். லாபத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனால என்ன நன்மை அப்படின்னா, செகண்ட் ஹாஃப்ல வரப்போறாரு சுக்கிரன் லாபத்துக்கு. என்ன நன்மைனா, கல்யாணம் பிக்ஸ் ஆகாத தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு கல்யாணம் பிக்ஸ் ஆகும். மாசமும் ஆவணி மாசம் நல்ல முகூர்த்த மாசம். ஸோ நிறைய பேருக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும். நல்ல விருந்து விசேஷங்கள்ல நிறைய பேர் கலந்துக்கிடுவீங்க. நம்ம கவனமா இருக்க வேண்டிய விஷயம் 2 விஷயம் இந்த மாசம் இருக்கு. ஒன்று, 4ஆம் இடத்துல சனி வக்கரம். இது உங்களுடைய ஹெல்த்ல, உங்க அம்மாவுடைய ஹெல்த்ல சில ப்ராப்ளங்கள் தரலாம் இந்த மாசம். அப்போ அதுக்குரிய மெடிக்கல் அட்வைஸ் நன்மையை தரும். ஒரு வீட்டில் குடியிருக்கீங்க, அந்த வீட்டில் ரிப்பேர் ஒர்க் ஏதாவது வந்துகிட்டு இருக்கும், அதை பார்த்து உடனே நிவர்த்தி பண்ணுவது நன்மையை தரும். இதுல புதன் பகவான் 9ஆம் இடத்துல இருக்கார், 10ஆம் இடத்துக்கு வராரு. 8ல குரு. பினான்சியல் விஷயங்கள் நம்ம கெட்டியா இருங்க. யாரு கேட்டாலும் பணத்தை தூக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்காதீங்க. கடன் கொடுக்குறீங்களா, கொடுக்குற பணம் திரும்ப வருமா அப்படின்னு பாருங்க. ஏன்னா கொடுத்த பணம் திரும்ப வராத அமைப்பு பல தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாசம் இருக்கு. அப்போ பிறருக்கு உதவி செய்யலாமா, அது கூடாதா சார்னா கண்டிப்பா உதவி செய்யணும். ஒருத்தருக்கு தாராளமா பண உதவி செய்யுங்க. ஆனா கடனா கொடுத்தீங்கன்னா திரும்ப வருவது கடினம்.
அதே மாதிரி கால்களில் சிலருக்கு பிரச்சனை கொடுக்கும். நல்ல தனுசு ராசிக்காரங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, கால்கள்லையோ கால் நரம்புகள்லையோ ஏதோ ஒரு வகையில் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிறதுனால உங்க ஹெல்த் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. நல்ல வருமானம் வரும். செயற்கை முறை கருத்தரித்தல குழந்தை பாக்கியம் உண்டாகும். இதெல்லாம் இந்த மாசம் நல்லா இருக்கு. இந்த மாதத்துல ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஷீரடி பாபாவை வழிபடுங்க. ஷீரடி பாபா வழிபாடு என்பது கண் முன்னாலே நல்ல பலன் தரக்கூடிய வழிபாடு. அதை செய்யுங்க, உங்களுக்கு நன்மைகள் பெருகும். இவ்வளவு நேரம் உங்க ராசிகளுக்குரிய பொதுவான பலன்களை கேட்டீங்க. இந்த ஆவணி மாதம் பல அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்து தரப்போகிறது அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இந்த ஆவணி மாதம் நடக்க போகிற வேற சில விஷயங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, ராகு பகவான் அவிட்ட நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார். இது என்ன நடக்கும்னா, உலக அளவிலே பல மாற்றங்கள் வரப்போகுது. குறிப்பா உலக அளவில் நம்ம பார்க்க போவது உலக நாடுகள், பல நாடுகளுக்கு இடையிலே அரசியல் குழப்பங்கள், நீங்க இதுவரை பாராத அரசியல் குழப்பங்கள் இந்த ஆவணி மாதம் தொடங்கி உலக நாடுகளில் நடைபெறப் போகிறது. இரண்டாவது விஷயம், விலைவாசி மிக கடுமையாக உயரக்கூடிய காலகட்டம். ரொம்ப கவனமாக இருந்துக்கணும் பொதுமக்கள். நான் சொல்வது உலக அளவைத்தான் பேசுறேன். அதே போல இந்த காலகட்டத்தில் ரியல் எஸ்டேட் பிசினஸ் இருக்கு பாருங்க. சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல ஏற்ற தாழ்வு கடுமையா இருக்க போகுது. எங்க ஏற்றம் எங்க தாழ்வுன்னு கேட்டீங்கன்னா, எந்தெந்த இடத்துல ஆல்ரெடி டெவலப்டு ஏரியாவா இருக்கோ அங்கெல்லாம் ரியல் எஸ்டேட் விலைகள் இனி கூடாது, அதிகமா கூடாது. ஆனா எந்தெந்த பாக்கெட்ஸ் பெரிய அளவுக்கு டெவலப் ஆக போகுதுன்னு இருக்கோ இனிமே அங்க வீடு வாங்குங்க. அங்கதான் விலைவாசி, அங்கதான் ரியல் எஸ்டேட் கடுமையா பூம் ஆக போகுது, விலை கூட போகிறது. இப்படி ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. இதுவரைக்கும் சோகால்டு ஏரியாக்கள் எல்லாம் அந்த விலைவாசி, அந்த ரியல் எஸ்டேட் பிரைஸ் கூடாது. ஸோ இந்த ரியல் எஸ்டேட் விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரப்போகிறது. என்னுடைய அன்பு நேயர்களுக்காக நான் சொல்லி வைக்கிறேன். உலக அளவில் இந்த போராக இருக்கட்டும், மற்றபடியாக நாடுகளுக்கு இடையில் பிரச்சனையாக இருக்கட்டும், அரசியல் குழப்பங்கள்லாம் மிக அதிக அளவு தலை தூக்க போகிறது. அதுவே மழை, அடுத்தடுத்து மழையுடைய அளவும் இந்த ஆண்டு நம்ம கூட போகிறதெல்லாம் பார்க்க போறோம். ஒவ்வொரு ஆவணி மாதமுமே மிக உயர்ந்த மாதமாக நிறைய கல்யாணங்கள் நம்ம சமுதாயத்தில் நடக்கும். முகூர்த்தத்துக்கு ரொம்ப சூப்பர் மாசம் இந்த ஆவணி மாசம். இந்த மாசம் நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க பாத்தீங்கன்னா, நான் நமக்கு புரியறதுக்காக ஆங்கில மாதத்தின் அடிப்படையில் தேதிகளை குறிப்பிடுறேன். இந்த மாதம், அதாவது ஆகஸ்ட் மாசம் 21ஆம் தேதி வரலட்சுமி விரதம். இந்த வரலட்சுமி விரதம்ன்றது மிக உயர்ந்த ஒரு பண்டிகை. என்ன காரணத்தினால இது முக்கியம்னா, கணவன் மனைவிக்கு இடையில நிறைய குடும்பங்கள்ல ப்ராப்ளம் ஓடிக்கிட்டே இருக்கும், அண்டர்ஸ்டாண்டிங் கம்மியா இருக்கும். அப்போ அவங்களுக்கெல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்காக முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரி விரதங்களை வச்சாங்க. அதுல முக்கியமானது வரலட்சுமி விரதம். இந்த வரலட்சுமி விரதத்தை கடைபிடித்தால் எப்படிப்பட்ட கருத்து மாறுபாடு இருந்தாலும் இந்த குடும்பத்தில் சரியாயிடும். அதே போல கணவருக்கு உடம்பு சரியில்லை, மனைவிக்கு உடம்பு சரியில்லை, பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட இந்த விரதத்தில் நம்ம வேண்டிக்கலாம். சத்தியவானுக்காக சாவித்திரி இருந்த விரதம், அவனை யமனிடமிருந்து தன்னுடைய கணவனை மீட்பதற்காக சாவித்திரி இருந்த விரதம். அது சத்தியவான் சாவித்திரி விரதம் சொல்லுவாங்க பாருங்க. இந்த வரலட்சுமி விரதம்ங்கிறது உங்களுக்கு செல்வ செழிப்பையும் அள்ளித்தரும். அதே போல இந்த மாசத்தில் இருக்கக்கூடிய இன்னும் சில பண்டிகைகள் பார்த்தீங்கன்னா, 25ஆம் தேதி பிரதோஷம். இந்த பிரதோஷ நாட்கள் எல்லாம் நந்தியை கும்பிடணும், சிவனை கும்பிடணும். என்னென்ன பிரார்த்தனைகள் நமக்கு நிறைவேறணுமோ முதல்ல என்ன பண்ணணும் தெரியுமா? இதுல ஒரு ரகசியம் சொல்லித்தரேன். சிவனை போய் கோயிலில் கும்பிடுறது முக்கியம். ஆனா நம்முடைய பிரார்த்தனைகள் எல்லாம் யார்கிட்ட சொல்லணும்னா அங்க இருக்கக்கூடிய நந்திகிட்ட சொல்லணும். இதுக்காகத்தான் இந்த பிரதோஷத்தை நான் கும்பிட வந்திருக்கேன், சிவனிடம் எனக்கு அனுக்கிரகம் பெற்று கொடுன்னு நம்ம நந்திகிட்ட வேண்டணும். அப்படிப்பட்ட பிரதோஷ நாள் 25ஆம் தேதி ஆகஸ்ட்ல. 27ஆம் தேதி மிக முக்கியமான நாள் யஜூர் உபாகர்வா. அதே போல 31ஆம் தேதி மகா சங்கடகர சதுர்த்தி, பிள்ளையாருக்கு மிக உகந்த நாள். சங்கடகர சதுர்த்தி தெரியும், இது மகா சங்கடகர சதுர்த்தி. ஆவணி மாசம் வரக்கூடிய சதுர்த்தி பேரு மகா சங்கடகர சதுர்த்தி. இந்த நாள்ல உபவாசம் இருந்து, விரதம் இருந்து, பிள்ளையாரை கும்பிட்டு நீங்க என்ன வேண்டினாலும் நடக்குங்க. கல்யாணம் வேணும், வேலை வேணும், என்ன வேண்டுறீங்களோ நாங்க வேண்டதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு நாளை சொல்லுங்க அப்படின்னா அது மகா சங்கடகர சதுர்த்தி. அது இந்த மாதம் 31ஆம் தேதி, அதாவது ஆங்கில மாதத்துல ஆகஸ்ட் 31 வருது. செப்டம்பர் மாதம் அப்படி 3 பண்டிகை மிக நல்ல பண்டிகை இருக்கு. அதுல ஒன்று செப்டம்பர் 4 கோகுலாஷ்டமி.
கிருஷ்ணருடைய பிறந்த நாள்னு சொல்றோம், அவர் கோகுலத்துக்கு வந்த நாள் அப்படி வச்சுக்கோங்க. ஜென்மாஷ்டமி மாதிரி கோகுலாஷ்டமி இது. 10ஆம் தேதி சர்வ அமாவாசை. எப்போ? செப்டம்பர் 10. செப்டம்பர் 14ஆம் தேதி நாமெல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய விநாயக சதுர்த்தி. விநாயக சதுர்த்தி மாதிரி அற்புதமான பண்டிகை உண்டா? விநாயக சதுர்த்தி அன்னைக்கு யார் ஒருவர் குழக்கட்டை படைத்து விநாயகத்தை வேண்டிக்கிறாங்களோ, களிமண் உருவத்தில் களிமண் எடுத்து பிள்ளையார் பிடிக்கணும். அந்த பிள்ளையாரை கையினால் செய்யலாம், இல்லாவிட்டால் அச்சினால் செய்த பிள்ளையாரை வச்சு வணங்கலாம். ஒரு மரப்பலகையை எடுத்துக்கிட்டு போய் அதில் பிள்ளையாரை வச்சு வாங்கிக்கிட்டு வந்து வீட்டுக்கு வருகிற போதே வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் ஆரத்தி எடுத்து அந்த பிள்ளையாரை யார் கொண்டு வராங்களோ அது வீட்டுக்குள்ள வரும்போதே ஆரத்தி எடுத்து வரவேற்கணும். அந்த பிள்ளையாரை வீட்டில் பூஜை பண்ணணும். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பூஜை பண்ணிவிட்டு அவர்கிட்ட நீங்க என்னெல்லாம் வேண்டீங்களோ அதெல்லாம் நடக்கும். அப்படி அற்புதமான விஷயங்கள் இந்த ஆவணி மாசம் இருக்கு. அதுதான் இந்த ஆவணி மாசத்துடைய விசேஷம். இங்க நான் பொதுவான பலன்கள், உங்க ராசிக்குரிய பலன்கள் சொல்லியிருக்கேன். நிறைய பேருக்கு சார் எங்க லைஃப்ல என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு, எனக்கு அதை சால்வ் பண்றதுக்கு வழிகள் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறீங்க. எப்படி அப்ரோச் பண்றது எங்களே அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. இங்க எங்களுடைய செல்போன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்ன நீங்க மீட் பண்ணலாம். நேரடியாக நானே உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை வழங்குவேன். சென்னையில் டி நகரில் நங்கநல்லூரில் நம்ம ஆஃபீஸ் இருக்கு. நீங்கள் என்னை நேரடியாக மீட் பண்ணி அஸ்ட்ராலஜிக்கல் அட்வைஸ் பெற முடியும். உங்களுக்கு வர முடியலையா, கவலைப்படாதீங்க. இதே நம்பர் தான் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர். அதில் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் போடுங்க. உங்கள் பேர், இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய ஊரின் பெயர் குறிப்பிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் போடுங்க. எங்களுக்கு கன்சல்டேஷன் வேணும் கேளுங்க. எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களை கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ் தருவாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.